அரசியல் பார்வை பார்த்துருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே வந்து சீமானை பாடிட்டுருக்காரு. முக்கியமாக இப்படி ஒரு அரசியல்வாதியை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் குறிப்பாக வந்து பாரதியாரை எவன்டா வந்து பாப்பான்னு சொன்னால், எந்த ஜாதியுமே இல்லைன்னு சொல்கிற ஒருத்தன் வந்து எப்படா வந்து ஒரு ஜாதிக்கான தலைவராக, அதுவும் ஜாதி பேரை சொல்கிற தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தார் ரங்கராஜ் பாண்டே சீமானை பற்றி. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து அவர் வந்து தந்தி டிவியில் வேலை பார்த்துருக்கும்போது சீமானுக்கு எதிராக பல கேள்விகள் கேட்டிருப்பாரு. சீமான் அதுக்கு பயங்கரமாக பதில் அளிச்சிருப்பாரு. அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து ரங்கராஜ் பாண்டே கேள்வி கேட்குறாரு. வேணுமுன்னே வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானே அசிங்கப்படுத்த நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போய் சாணக்கியா அப்படின்னு ஒரு புதிய ஒரு சேனல் தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. குறிப்பாக வந்து சீமான் செய்கிற நல்ல விஷயங்களை நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சீமான் தம்பிகளும் சொல்கிறாங்களோ இல்லையோ எல்லா மேடைகளும் ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருப்பார். குறிப்பாக வந்து ஒரு ரூபா கொடுக்காம, அதுவும் ஜாதி பார்க்காம வேட்பாளர்களை நிறுத்தி இந்த மாதிரி ஒரு கட்சி வளர முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பல மேடைகளில் சொல்லியிருப்பாரு. குறிப்பாக வந்து 2026 தேர்தலை வந்து முடிவு பண்ண போகிறதே நாம் தமிழர் கட்சியோட சீமான் தான். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கூட்டணி வச்சா கண்டிப்பாக அந்த கட்சி வெற்றி பெறும்னு சீமானுக்கும் தெரியும். ஆனால் ஒரு காலத்திலையும் தான் கொண்ட கொள்கையிலேருந்து மாற மாட்டார் சீமான். அதுதான் சீமானோட பலம். குறிப்பாக வந்து சீமானுக்கு விழுகிற அந்த 30 லட்சம் ஓட்டுகள் வந்து எங்கேயும் சிதறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதையும் பல மேடைகளில் சொல்லியிருப்பார். அண்ணன் சீமானை பற்றி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அசைக்க முடியாத, குறிப்பாக வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே கருத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டு யாதவா ஒரு நோய், இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது 2 அமைச்சர். ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர். 1 மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர், முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர். 2. அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர். 2 அப்பாவும் மகனும். பிறப்பினாலேயே ஒருவர் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம். இதற்கு பெயர் தான்டா சனாதனம். ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடுகட்ட கேவலங்கிட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. என் தம்பி திருமாறன் கூட வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு. ஆனால் அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரும். நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும்.